24 கிராஃப்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம அதிரசம் செய்ய போகிறோம். அதிரசத்துக்கு தேவையான பாகு இப்போ எடுத்து வச்சுருக்காங்க வீட்டில். அது இப்போ அந்த பாகு எப்படி எடுத்தாங்கன்னு முதல்ல கேட்டுருவோம். சொல்லுங்கம்மா. 1 கப்பு மாவு பச்சரிசி, 3/4 கப்பு வெல்லம். இதுதான் ரேஷியோ. இதில் வந்து 1/2 ஸ்பூன் வந்து ஏலக்காய் பொடியும் 1/2 ஸ்பூன் சுக்கு பொடியும் ஆட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு பாகு வெல்லத்தை போட்டுட்டு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி, சும்மா லைட்டாக 1/4 டம்ளர் ஊற்றினா போதும், அதிகமாகலாம் ஊற்றிடக்கூடாது. ஊற்றிட்டு பாகு நல்லா அந்த தக்காளி பதம்னு சொல்லுவாங்க, நம்ம தண்ணியில் போட்டு உருட்டி எடுக்கும்போது கொஞ்சம் எடுக்கிற பதத்தில் வரணும். அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அரிசி மாவு கொட்டி நல்லா கலரி சுக்கு பொடி ஏலக்காய் பொடி போட்டு வச்சுட்டு அது மேலே வந்து கொஞ்சம் நெய் ஊற்றி வச்சிடணும். நெய் காயாமல் இருக்கிறதுக்காக நெய் ஊற்றி வச்சுட்டு 24 ஹவர்ஸ். இப்போ வந்து இது நாங்கள் நேற்று நைட்டு பண்ணி வச்சோம். இப்போ வந்து போட போகிறோம். எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து கடாயில் எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ அதிரசம் செய்கிறதுக்கான முறையை பார்ப்போம். இப்போ அந்த பாகு செய்கிறதுக்கு சொன்னாங்க இல்லையா, இப்போ அதிரசம் எப்படி செய்கிறாங்கன்றதை பார்ப்போம். முதல்லேருந்து இந்தமாரி ஒரு கோலி குண்டு அளவு சைஸ் எடுத்துக்கிட்டு நெய் வச்சுருக்கோம் நம்ம பக்கத்தில். நெய்யில் நல்லா தொட்டு நம்ம இஷ்டத்துக்கு ஏற்றாப்புல தான் சைஸு. உங்களுக்கு எவ்வளோ பெரிய சைஸ் வேணுமோ அந்த சைஸில் போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிட்டு இருக்கு. இப்போ கடாயில் போடணும். கடாயில் போட்டிருக்காங்க. இப்போ இது வந்து எப்படி வருது பாருங்கள். நல்லா எண்ணெய் காஞ்சிருக்கணுங்க. நல்லா சூப்பராக வருது பாருங்கள். பொம்மனை இது அப்படியே நல்லா இது பண்ணி வச்சுக்கணும். நம்ம பண்ணினோம்னா இப்போ இன்னொன்று உருட்டி வச்சுருக்காங்க, அதையும் இப்போ போட்டுடலாம். அதை இன்னொன்று உருட்டி வச்சுருக்காங்க. இப்போ நம்ம ஒன்று ஒன்றா எடுக்கிறது தான் நல்லது, நம்மளுக்கு நல்லா அழகாக வரும். அதை எடுத்துட்டு இங்கே ஒரு தட்டு இருக்குது, அந்த தட்டில் அதை போடணும். வச்சிட்டோம்னா இப்போ அதை வந்து இப்போ இந்த எண்ணெயெல்லாம் வடிச்சு கட்டுங்க. நம்ம வடிச்சாச்சு. இப்போது அதிரசம் ரெடி நமக்கு. இப்போ 2வது ஒரு அதிரசம் போட்டிருக்கோம். அந்த அதிரசம் எப்படி அழகாக வந்துடுச்சு. அதை எப்படி திருப்பி விட்டுருந்தோம். நம்ம திருப்ப வேண்டிய அவசியமே இல்லைங்க, அது அழகாக திரும்பிடும். அதுக்கு இல்லைனாங்க நம்ம அழகாக திருப்பி விட்டுடலாம். இப்போது நல்லா பொம்பன்னு வருது பாருங்கள் அதிரசம். இது எல்லாருமே வீட்டில் செய்யலாம் ஈஸியாக. நீங்களே கொஞ்சம் அரிசி மாவு பச்சரிசி அதெல்லாம் சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் வெல்லத்தை மட்டும் பாவு காய்ச்சிடணும். பாவு காய்ச்சிட்டு இது பண்ணணும். இப்போ இன்னொன்று போடுறாங்க. இப்போ இதை வந்து இங்கே வைக்கணும். அப்படியே இதை அப்படியே வந்து இது பண்ணுறாங்க. இப்போ எண்ணெயோடு இருக்கும். சூப்பராக இருக்கும், ட்ரை ஆகிடும். இன்னொன்று போட்டோம்ல அது பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக இது ஆகிடுச்சு. சூப்பராக இருக்கும் பாருங்கள். அழகாக வெந்துடுங்க. இது வீட்டில் குழந்தைங்க சாப்பிட்லாம், பெரியவங்க சாப்பிட்லாம், வயசானவங்க சாப்பிட்லாம், எல்லாருமே சாப்பிட்லாம். இது ரொம்ப சிம்பிளானதாங்க. இது நீங்களே கொஞ்சம் டேஸ்ட் பண்ணியே சாப்பிட்லாம். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. வீட்டில் செஞ்சு பாருங்கள். வெள்ளை அதிரசம் இதே மாதிரி சக்கரை அதிரசமும் செய்யலாம். இன்னொன்று போடுறாங்க பாருங்கள். இப்போ நான் பார்த்துனே வந்து 3 சுட்டம் பாருங்கள். எவ்வளோ செகண்ட், ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் தான் ஆச்சு. அதுக்குள்ளேயே 3 சுட்டம் பாருங்கள். அப்படி வருது பாருங்கள். சூப்பராக இருக்கு பாருங்கள். இதையே காட்டிட்டு பார்க்காதீங்க.
இன்னொன்று போடுறாங்க. இந்த அதிரசத்தையும் இப்படி வச்சுக்கலாம். அவ்வளோக்கா. இப்போ நம்மளுக்கு தேவையானது இப்போ பாருங்கள், இந்த அதிரசத்தை இந்த பாவு பண்ணுறாங்க பார்த்தீங்களா, பாவு தான் இது நம்மளுக்கு. அதை மட்டும் கரெக்டாக பண்ணிட்டா போதும், நம்ம எல்லாமே டேஸ்ட்டாக வரும். இந்த வருஷம் தீபாவளியை கொஞ்சம் சேஃப்டியாக கொண்டாடுங்க. பட்டாசு வெடிக்கிறதுக்கு 1 ஹவர் தான் டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி பண்ணுங்கள். எல்லோரும் நல்லபடியாக தீபாவளி கொண்டாடுங்க. ஹாப்பி தீபாவளி.